ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நேத்து போட்ட வீடியோ அத சொல்லியிருந்தேன். நான் மேல கன்னிமார் ஓடைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு. அதேமாரி நம்ம கன்னிமார் ஓடைக்கு வந்தாச்சு. அ வந்து வீடியோ எடுத்தாச்சு. பாருங்க அழகா இருக்கு. அ ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி வந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான். நாளைக்கு நாளை மறுநாள் மழை வரும். மறுபடியும் தண்ணி நெறையா வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிஃபிகேஷன்ல தான் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் நம்ம கன்னிமார் ஓடை. இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் உடையாப்பட்டி, உடையாப்பட்டியிலேருந்து கந்தாசுரம் மேலேங்க, மலைக்கு மேலே. அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னிமாரம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் நீரோடை அமைஞ்சிருக்கு. பாருங்க எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்க. இந்த ஒரு நாள் மழையில எவ்வளோ தண்ணி வந்துச்சுங்க. இன்னைக்கு மழை வரும்னு எதிர்பார்த்தேன். இன்னைக்கு மழை வரல. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் தண்ணி அப்படியே லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. நான் மட்டும் போகலைங்க. நானும் என்னோட நண்பரும் ஒருத்தவங்க கூட வந்திருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் யூடியூபர்ஸ் தான். என்னோட டெக்னிக்கல் டீம்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அவர் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா வெல்வெட் கிராஃப்ட்னு ஒரு சேனல் நேமு. எனக்கு ஃபுல்லாக டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கிறது அவர் தான். இங்க பாருங்க. இது கோவிலுக்கு பக்கத்தில் இருந்து தண்ணி வருது. அதுதான் அங்கே கன்னிமாரம்மன் கோயில். பாறைகள் நடுவில் பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்க. பாருங்க தாங்க. ஃபுல்லாக இறங்க முடியல, இருந்தாலும் இறங்கி பார்த்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. சுற்றி மலைகளாக இருக்குது. இங்கே இப்போ தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். இன்றைக்கி திங்கட்கிழமையாக போயிடுச்சு. இதே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஃபுல்லாக க்ரௌட் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறது பாருங்கள், வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொடர்ந்து 2 நாள் மழை பெஞ்சிருந்துச்சிங்கன்னா இன்னும் தண்ணி அதிகமாக வந்திருக்கும். கூட்டம் அதிகமாக வரும். இது மழை தண்ணி மட்டும் கிடையாதுங்க. நிறைய இடத்துல காற்றுல ஊற்று எடுத்துருக்கும். அந்த காற்றுலேருந்து நிறைய தண்ணி நிறையா வரும். மலைக்கு சருகு மலையிலேருந்து. இன்றைக்கி மழை வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். மழை இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் சேனலில் யூடியூப் ஆரம்பித்து ரொம்ப நாளாச்சு. எந்த வீடியோவும் போடுறது கிடையாது. நம்ம நண்பர் தான் ஒரு வெல்வெட் கிராஃப்ட் நம்ம நண்பர் தான் சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கன்னு. இப்போதான் 1 மந்த்தாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறது. இதை தாண்டி தான் அந்த நீர் அருவி மாதிரி வந்தது. அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸ்டெப்பாக தண்ணி வந்து தான் அந்த பாறை நடுவில் அருவி மாதிரி ஊற்ற ஆரம்பிக்கிறது. நீங்கள் பாருங்க. இங்கே பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வழுக்க ஆரம்பிக்கல. நேற்று நம்ம மழை வந்துச்சு பார்த்தீங்களா. தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் போக ஆரம்பிச்சுன்னா அந்த பாறையில் நடக்க முடியாது. பாசம் அதிகம் பிடிச்சிரும். கால் வழுக்க ஆரம்பிச்சிடும். டைம் கிடைக்கும் போது எல்லோரும் வாங்க, கன்னிமார் ஓடைக்கு வாங்க. குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி கூட அவ்வளோக்கு நிறைய இருந்துச்சு. என்னண்ணா புரியல. போன வருஷம் இவ்வளோ மழை இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் மழை நிறையா வந்துச்சு. ஒரு வருஷம் கேப் போட்டு படி இப்போ தான் வந்திருக்கு. இப்போயே இப்போ நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. காலையில் பார்த்ததை விட இப்போ மதியம் நம்ம வீடியோ எடுக்க போகும்போது தண்ணி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம கந்தாசிரமம் கோயிலை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. லைவ் போட்டுருவோமா? அந்த கோயில் எப்படி யார் வந்து கட்டினாங்க, இப்படி என்னென்ன விக்கிரகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் லைவ் பார்க்கலாம். போட்டுருவோமா? பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சுங்க. இங்கே வந்து கடை வச்சுருக்கோம். அவர் தான் என்னோட நண்பர், வெல்வெட் கிராஃப்ட் சேனலோட நண்பர். பாருங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள்லாம் தெரியவே இல்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துருந்துச்சு. தொடர்ந்து 1 மந்த் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த டைம் மட்டும் தான் மழை என்ன பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியலை. மழை வந்துச்சு அப்படிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும், க்ரௌடு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதுவும் சாட்டர்டே சண்டேனா ஸ்கூல் பசங்க ஃபுல்லாக வருவாங்க. பாருங்கள் கோயிலோட தோற்றம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் கோயிலை பற்றி ஃபுல் வீடியோ போட போகிறோம். மறக்காமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.